இன்னைக்கு ஒரு வண்டி யாருனாச்சும் வரானா மாப்பிள்ளைங்க வீட்டுல படுத்துட்டு என்ன பண்ணுவானுங்க? ஊர்ல 30 வண்டி இருக்கும்பா, ஒருத்தனை கூட காணும். என்ன மட்டும் காத்துட்டு இருக்கிறது? எல்லாம் 1 லட்சம் 1.5 லட்சம் வண்டி மட்டும் வாங்கி வச்சுக்கிறானுங்க. நம்ம அவசரத்துக்கு உரத்த வர்றதில்ல. பாக்குறவர்களும் பார்த்துட்டு கோவம் வந்துட்டு நான் நடைய பிடிச்சிக்குவேன். அடேங்கப்பா, இவ்வளோ நேரம் கழிச்சு இப்பதான்டாப்பா ஒருத்தன் வரான். எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியாதோ? என்ன வண்டி திருப்பிட்டு வரான்? என்னது, நான் எங்க போறேன்னு தெரியுமா? நான் எங்க போறேன்னு சொல்லு பார்க்கலாம். ஏன் எல்லாம் அங்கதான் போவீங்க? அதுதான் எங்கன்னு சொல்லு. எல்லாம் கடைக்கு தான் போவீங்க. என்ன பொழுது பார்த்துட்டு சொல்ற? எந்த கடை? கடைக்கெல்லாம் போவீங்க, இல்லை யூனியன் ஆபீஸ் போவீங்க. அதுக்கு என்னப்ப? ஓஹோ, நான் எந்த கடைக்கு போறேன்னு நீ நினைப்பேன்னு எனக்கு தெரிய முடி. வேற கிட்ட வச்சுக்கிற மாதிரி என்கிட்ட வச்சுக்காத. உங்களெல்லாம் சொல்லுவா போப்பா. பையன் மிரட்டுறான்பா. நாமெல்லாம் மிரட்டுனா அந்த நாடு தாங்குமா? நம்ம பவர் பயனுக்குன்னு தெரியல. அது போக நம்ம ஊர் பஸ் டைமுக்கு வந்துச்சுன்னா ஒரு வெங்காயம் தானே கேட்க தேவையில்லப்பா. அந்த பஸ் ஒரு நாளைக்கு வருது, 9 நாளைக்கு வர்றதில்ல. அதெல்லாம் எவன் கேட்கறான்? எல்லாம் புரியுதுங்க தான் பாக்குறான். சின்னதா ஒரு பையன் தான் வருது, நிறுத்தி பார்க்கலாம். இதாவது நிறுத்துமா இல்ல இதுவும் பிள்ளைக்கிட்டு போகுமா தெரியலையா? தம்பி, அந்த ஃப்ரீ ரோட்ல கொண்டு போய் என்ன விட்டுருக்கன்னு. தம்பியா? நான் தம்பி இல்ல, பொண்ணு. பொண்ணுன்னு போய் சொல்றாரா தம்பி? கொண்டு ஃப்ரீ ரோட்ல என்ன விட்டுரு. நான் பொண்ணு தான் தாத்தா. இங்க பாருங்க, தோடெல்லாம் போட்டிருக்கேன். எட தம்பி, எங்க பேராண்டி தான் தோடு போட்டுட்டு இருக்கிறான். ஐயோ, நான் பொண்ணு தான் தாத்தா. உங்களுக்கு எப்படி நான் புரிய வைப்பேன்? சரி சரி, நீ பேராண்டி சரி எல்லாம் போங்கடாப்பா. ஒண்ணு பெருசா இருக்குதே. இன்னைக்கு என்ன நேரத்துல பிறப்புன்னு தெரியலையே. சரி பார்க்கலாம். இன்னைக்கு எவனோ ஒருத்தன் மாட்டாதே எந்த விட போறான். என்ன ஆனாலும் இன்னைக்கு ஏதோ ஒரு வண்டி பிடிச்சுதான் ஆகணும். இப்போ ஒருத்தன் வரான், இவனை என்னாச்சும் பார்க்கலாம். தம்பி நின்றான். டேய் தம்பி, அந்த ஃப்ரீ ரோட்ல கொண்டு கொஞ்சம் விட்டுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஏன்டா கண்ணு, இதுல டபுள்ஸ் போக முடியாது. ஏன் வண்டி நல்லா தானே இருக்குது? இது எங்க அக்கா பிரச வண்டிங்க. இப்பதான் சர்வீஸ் விட்டு எடுத்துட்டு போறேன். புதன்கிழமை மத்தியானம் 3 மணி வரைக்கும் டபுள்ஸ் வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. வண்டி என்ன ஆத்தூர் விட்டு ஆபரேஷன் பண்ணி எடுத்துங்க. டாக்டர் தான் அப்படி சொல்லுவாங்க. மற்ற காரம் தான் அப்படி சொன்னா, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும்ல. எத்தனை வித்தைடா கத்து வச்சுக்கிறீங்க? அதுக்கு போயிட்டே கையறிட்டு போறது, நிறுத்தி வேற சொல்ற. என்னதான் இருந்தாலும் பெரியவங்க நிறுத்தினா நிறுத்தி மரியாதை பதில் சொல்லி போனுங்க. போதுண்டாப்பா மரியாதை. என்ன கூட்டிட்டு போக மாட்டியா? கூட்டிட்டு போற மாதிரி தான் நம்மகிட்ட பேசிட்டு இருப்பாங்க. சரி, வண்டி எடுத்துட்டு நீ போராட்டு பார்க்கலாம். ராமாயணத்தை நிறுத்திக்கிட்டு அப்படி ஒரு வண்டியில கூட்டிட்டு போறதுக்கு எத்தனை சாக்கடா சொல்றானுங்க. ஏங்க? டேய் அப்பா, அந்த ஃப்ரீ ரோடு விட்டுறாப்பா. சரி உட்காருங்க. டே அப்பா, காலையிலேருந்து இவனாச்சும் ஏற்றிக்கிட்டான். வண்டி விடுப்பா, போகலாம். போகலாம் இருங்க, வண்டி என்ன ஆஃப் ஆகி போச்சு. இவன் என்ன அவதாரம் எடுக்கிறானே தெரியலையா? என்ன கண்டு இறங்கணுமா? இறங்குங்க பாப்பா. சும்மா உளிக்கு என்ன பண்றது? பெட்ரோல் அடிச்சியா இல்லையா? பெட்ரோல் அடிக்காதையா வண்டி எடுத்துட்டு வராங்க. என்னப்பா, வண்டி புறப்படுமா புறப்படாதா? பாத்துட்டு இருக்கிறேன் தெரியலையா? பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனா புறப்படுற மாதிரி ஒன்றும் தெரியலையே. அதுக்கு என்ன பண்ண முடியும்? உங்களை கூட்டிட்டு போலான்னு தான் வண்டி நிறுத்தினேன். வண்டி ஆஃப் ஆகி போச்சு. நமக்கு என்ன வந்து சேர்றதெல்லாம் இப்படியேவா? வண்டி ஸ்டார்ட் ஆகும் போலக்குது. உட்காருங்க போலாம். நில்லுப்பா, நானும் வரேன். ஏன் பெருமல, நானும் உன்னோட வந்துடுறேன். ஏன் இந்த வண்டி என்னாச்சு உனக்கு?
ஏப்பா புது வண்டியில ஜம்முன்னு வரத்த விட்டுட்டு என் வண்டியில வரதுனா நீ பாரு இதுலயே வாப்பா. புது வண்டி எங்க போற மாதிரியே தெரியுது. இந்த அரசு வந்து பொண்ணு கையோட நான் காய்ப்பதே தெரியல. முள்ள அவர் வண்டியில் ஏறிந்தா கூட ஆக மாட்டேங்குதா. என்ன ஆச்சுன்னே தெரிய மாட்டேங்குது. இறங்க கொஞ்சம். இவன் என்னமோ வண்டி எடுக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. என்னடா தம்பி வண்டி வச்சுட்டுக்கிற? ஒன்ன நம்பி வேற நம்பாரு. இப்போ எனக்கோசரம் தான் நீ நின்றுட்டு இருந்தியா? இனிமே நான் ஒன்றா நிற்க வச்ச மாதிரி நீ பேசுற. பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசுற. வண்டி பற்றி தான் ஒரு வெங்காயம் தெரியலையாட்டுங்குது. யோ மரியாதை எந்துக்கா. நீ ஏறதுக்கு பின்னாடி தான் என் வண்டி ஆப்பாச்சு. மரியாதை பேசலாம் எவ்வளோ பண்ணுவேன்? ஆளையும் மோரையும் பாரு, வண்டியை கொண்டு வந்து நிறுத்திட்டான். யோ செருப்புலேயே அடிச்சு விடுவேன். சிரிப்பில் அடிப்பியா? அரைஞ்ச பல்லுக்கெல்லாம் கொட்டி போயிடும். ஐயோக்கா பையனை. யோ கை வையா பார்க்கலாம். கை வையா பார்க்கலாம். ஏய் முடிச்சா விடுவேன். காலையில இருந்து சரியான கோவத்தில் இருக்கிறேன். போடாடே, ஒன்னாட்டம் எத்தனை பேர்த்த பார்த்துருப்பேன். நான் ஆத்த கண்டா சூத்த கழுவுறேன். அம்மி கண்டா முளவா இறக்கிறேன். வண்டியை கொண்டு நிறுத்திட்டு ஆட்டுறான், உழுக்கிறான், ஏறுங்கிறான், இறங்குங்கிறான். ஸ்டார்ட் ஆகுது. இது என்னடா கொடுமை? ஓ அப்படி போகுதா கதை? ஆஹா